ஐயையோ! பொய்யா பேசுறாங்கப்பா. பெற்றோர்கள் பெரும்பாலும் தங்களது குழந்தைகள ஆங்கில வழி கல்வி இருக்கிற பள்ளிகள்ல தான் சேர்க்கறாங்க அப்படின்னும், அவங்க தேர்ந்தெடுக்கிற மொழியே ஆங்கிலம் தான், தமிழ் கிடையாதுன்னு செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தமிழ் வழியில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 14,279, ஆங்கில வழியில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கை அதை விட அதிகமா 64,105 பேர் அப்படின்னு குறிப்பிட்டு பிரபல செய்தி ஊடகம் ஒண்ணு செய்தி வெளியிட்டு இருந்துச்சு. இதன் மூலமா அரசு பள்ளி தமிழ் வழி கல்வியை விட ஆங்கில வழி கல்வியை தான் அதிகமா பெற்றோர்கள் மாணவர்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த செய்தி தவறானதுன்னு தமிழக அரசு தனது தகவல் சரிபார்ப்பகத்தின் குழு மூலமாக விளக்கம் அளிச்சிருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல மார்ச் 29ஆம் தேதி நிலவரப்படி 1ஆம் வகுப்புல 91,699 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இவர்கள்ல 72,646 பேர் தமிழ் வழி கல்வியில படிப்பதற்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. மீதம் 19,053 பேர் மட்டுமே ஆங்கில வழி கல்வியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. எனவே அரசு பள்ளிகள்ல அதிகமா ஆங்கில வழி கல்வியில தான் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதுன்னு செய்தி ஊடகத்துல அதன் மூலமா சமூக வலைதளத்துல வைரலான இந்த செய்தி தவறான தகவல்னு பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளிச்சிருக்கு.